அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யா ரகுராம். அனைவரையும் சாய் சக்தி ஸ்பிரிச்சுவலுக்கு வரவேற்கிறேன். 108 திவ்ய தேசங்களை பற்றி பார்த்துட்டுருக்கோம். 2 திவ்ய தேசம் பார்த்தோம். இப்போது 3வது திவ்ய தேசம் திருக்கரம்பனூர் உத்தமர் கோயில், கதம்ப க்ஷேத்திரம். மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியர்களும் ஒரே தலத்தில் தரிசிக்கலாம். உத்தமர் கோவில் மூர்த்தி விசேஷம். சிலாமூர்த்தி, சால கிராம திருமேனி, சிவபெருமான் சாபம், பிரம்மதேவர் சாபம் நிவர்த்தி பண்ணி புருஷோத்தமனாக இருக்கிறார் உத்தமர். ஞான சரஸ்வதி, கையில் ஜபமாலை, ஓலைச்சுவடி, அபய வரத அஸ்தம், அர்த்தமேரு, ஞாபக சக்தி, படிப்புக்கு அதிபதி, கையில் வீணை இல்லை, சதுர்புஜமாக காட்சி அளிக்கிறார். உலக நன்மைக்காக ஜபமாலை. தீர்த்தம் கதம்ப புஷ்கரணி, ஸ்தல விருட்சம் வாழை மரம், கதலி, விமானம் உத்தியோக விமானம், பிரத்யக்ஷம் கதம்ப மகரிஷிக்கு. மங்களாசாசனம் திருமங்கை ஆழ்வார். சிவபெருமான், திருமால், பிரம்மன் ஆகிய மூவரும் இத்தலத்தில் காட்சியளிப்பதால் மும்மூர்த்தி தலம் என்று அழைக்கப்படுகிறது. பிரம்மாவிற்கு 5 தலைகள், சிவபெருமானுக்கு 5 தலைகள். சிவபெருமான் பிரம்மாவுடைய தலையை கொய்தார். பிரம்ம கபாலம் சிவபெருமானுடைய கையில் ஒட்டி கொண்டது. சிவபெருமான் திருக்கரம்பனூர் ஸ்தலத்திற்கு வருகிறார். பெருமாள் உத்தரவின் பேரில் தாயார் ஈஸ்வரனின் பிச்சை பாத்திரத்தை நிவர்த்திக்கிறார். பூரணவல்லி தாயார் கைப்பிடி அன்னம் சிவபெருமானுக்கு இட்டார். அப்பொழுதே பிரம்ம கபாலம் தூள் தூளாக உடைந்துவிட்டது. அதனால்தான் பூரணவல்லி தாயாருக்கு ஏற்றம். பூரணவல்லி தாயாரை சேவித்தால் அன்னம் பூரணமாக கிடைக்கும். திருமால் ஒரு முறை பிரம்மாவை பரீட்சை பண்ண தானே கதம்ப மரமாக இருந்தார். பிரம்மா தன் கமண்டல தீர்த்தம் எடுத்து கதம்ப மரத்திற்கு திருமஞ்சனம் செய்தார். அதற்கு பிரம்மாவுக்கு பிரத்யக்ஷமாக காட்சியளித்தார். அதற்கு பிறகு பெருமாளுக்கு புருஷோத்தம பெருமாள் என்று பெயர். நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று அடுத்தவனை கெடுப்பவன் தாழ்ந்த எண்ணம் உடையவன். நான் நன்றாக இருக்க வேண்டும், அடுத்தவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இடையில் இருப்பவர்கள். நான் கெட்டாலும் பரவாயில்லை, எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் உயர்ந்தவர். புருஷர்களுக்குள் உத்தமனாய், தேவதைகளுக்கு தலைவனாய், ஆத்மா அனைவரை காட்டிலும் ஏற்றம் உடையவராய் இருக்கிறார். ஜெய ஆஞ்சநேயர் இலங்கையை தாண்டும் பொழுது இடது காலை எடுத்து வைத்து தாண்டினார். வாலில் மணி கட்டி தலையில் வைத்திருக்கிறார். மணி அடிக்கிறது துர்தேவதைகள் அண்டாமல் இருப்பதற்கு. ஜெய ஆஞ்சநேயர் யாஷராஜர் காலத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது என்கின்ற ஐதீகம். சப்த குருஸ்தலம். பிரம்மகுரு, விஷ்ணுகுரு, சிவகுரு, சக்தி குரு, ஞானகுரு, தேவகுரு, அசுரகுரு, சப்த குருகளை ஒரே தலத்தில் தரிசிக்கலாம். சப்த குருகளை ஒரே இடத்தில் தரிசிக்கலாம். லக்ஷ்மி நாராயணர் கணவன் மனைவி மன ஒற்றுமைக்கு வெள்ளிக்கிழமை நெய்விளக்கு ஏற்ற வேண்டும். ருக்மிணி சத்யபாமா சமேத வேணுகோபால சுவாமி. ராமர் சந்நிதி உள்ளது. பெரிய திருவடியாக கருடாழ்வார். காலபைரவர் ரிஷப ரூபமாக சிவபெருமான். ஆடல் வல்லவரான நடராஜர். தசரதர் பூஜித்த லிங்கம் விநாயகப் பெருமான். சக்திவேல் ஏந்தும் கந்தவேலன். ஸ்ரீ தண்டாயுதபாணி. அசுர மர்தினியான துர்க்கை. நவக்கிரகங்கள். அனைத்து தெய்வங்களையும் திருக்கரம்பனூரில் தரிசிக்கலாம். அனுக்கிரகம் வாய்ந்த கோவில். இங்குள்ள கதம்ப தீர்த்தத்தில் கதம்ப மகரிஷி தவம் பண்ணியதால் கதம்ப மகரிஷிக்கு காட்சி அளித்தார் புருஷோத்தம பெருமாள். கதம்ப க்ஷேத்திரம் என்று பெயர்.
பிரம்மன் குருவாக இத்தலத்தில் எழுந்தருளியுள்ளார். எனவே வியாழந்தோறும் பக்தர்கள் இங்கு குருவுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுகிறார்கள். சிலர் நிறைய பாவம் செய்திருப்பார்கள். அந்த பாவம் பல பரிகாரங்கள் செய்தும் தீராமல் இருக்கலாம். இத்தகைய சூழ்நிலையில் இருப்பவர்கள் திருக்கரம்பனூர் தலத்தில் 3 நாட்கள் தங்கி வழிபாடுகள் செய்தால் போதும். அது எத்தகைய பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, பஞ்சாக பறந்தோடிவிடும். வாரிசு இல்லாமல் தவிப்பவர்கள், கொடிய நோயால் துடிப்பவர்கள் இங்குள்ள புருஷோத்தமனிடம் மனம் விட்டு பிரார்த்தித்தால் நிச்சயம் நல்லது நடக்கும். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில். நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.